கம்பு ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்தி லட்டு பார்க்கலாம். கம்பு மாவு ராகி மாவு ரெண்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு இப்படி தோசைக்கல்ல தட்டிக்கணும். தண்ணி தொட்டு அமுத்துனீங்கன்னா அடை மாதிரி தட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் திக்காக தான் தட்டணும். அது நல்லா வெந்தால் போதும். கொஞ்சம் நெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டி எல்லா அடையும் ஒரு 4-5 அடை வரும். தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் தேங்காய் துருவி அரை கப் அது வறுத்து வச்சுருக்கேன். அதோட ஈரப்பதம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கடலை வெல்லம் போட்டு செய்வாங்க. என்கிட்ட கடலை மிட்டாய் இருந்தது, அதை வச்சு நான் ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 கடலை மிட்டாய் ப்ளஸ் இந்த தேங்காவை போட்டு ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு இந்த அடை ஆறணுன்னா அதையும் மிக்சியில் போட்டு பூ மாதிரி திருவுண மாதிரி கடலை மிட்டாய் போடுறேன்னா அதை ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதை தேங்காயோட மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த அடையை எவ்வளோ சின்னதாக உடச்சி போட முடியுமோ உடச்சி மிக்சியில் போட்டு பூ மாதிரி திருவி வச்சுக்கணும். இதையும் ஒரு பல்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். நீட்டாக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் கடலை மிட்டாய் நான் 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இதோட நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரி ரெண்டும் நான் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.